அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீட், ஜேஇஇ உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான உத்திகளை கற்றுத்தருவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நீட் பயாலஜி கிராக்கிங் டெக்னிக்ஸ் பற்றி கேர் அகாடமியின் பயிற்சியாளர் டாக்டர் சுகந்தி அவர்களுடன் உரையாட இருக்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். நீட் பயாலஜி சொல்லப்போனால் எல்லாருமே அது ஈஸின்னு சொல்கிறாங்க. பட் அதே நேரத்தில் அதில் டாப் மார்க் வாங்கினா தான் நீட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக. நீட் பயாலஜியில் நம்முடைய மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என்ன, உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன? இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளில் பயாலஜிங்கிறதுக்கு இந்த பாடத்துக்குன்னே எப்பொழுதுமே தனி முக்கியத்துவம் இருக்குங்க சார். இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு தேர்வை சேர்ந்து படிச்சுட்டு வர மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 11th 12th ரெண்டு பாடத்திட்டத்தையும் அவங்க கண்டிப்பாக படிச்சாகணும். நம்மளுடைய நீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்களில் சரிபாதி மதிப்பெண்கள் வந்து பயாலஜிக்காக ஒதுக்கப்படுகிறதுங்க சார். இதில் +1 பயாலஜி +2 பயாலஜின்னு ரெண்டாக நம்மளுடைய பாடத்திட்டமான சிலபஸ்ன்னு சொல்லப்படுறது ரெண்டாக பிரிக்கப்படுது. இதில் +1 சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண்களை கவரக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 55% பார்த்தீங்கன்னா +1 சேர்ந்தவும் 45% பார்த்தீங்கன்னா +2 சேர்ந்த சிலபஸ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் மாணவர்கள் படித்து வர மாதிரி இருக்குங்க சார். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை சேர்ந்த மாணவர்கள் எங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீட் சிலபஸ் அப்படின்னு பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது நம்மளால படிக்கவே முடியாதோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டமான வேலை, அந்த மாதிரி ஒரு நினைப்பு மாணவர்களிடையே ரொம்ப மனதில் ஆழமாக இருக்குங்க சார். நீட்டை பொறுத்த வரைக்கும் பயாலஜி என்பது ஒரு அடித்தளமாக செயல்படுது. மொத்த மதிப்பெண்களில் சரிபாதியாக பயாலஜிக்கு பிரித்து தராங்க. அந்த நேரத்தில் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியரி படிச்சிங்கனாலே, ஏன்னா மற்ற பாடத்திட்டங்களாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உட்கார்ந்து ஏன்னா கணித அடிப்படையில் அதெல்லாம் வரும், மேக்ஸ் பேசிக்ஸ் வரும். அதனோடு ஒப்பிடும்போது பயாலஜிங்கிறது முழுக்க முழுக்க தியரி ஓரியன்டாக இருக்கிறதுனால படித்ததை மறுபடியும் ஞாபகம் கொண்டு வந்தாலே போதும். அவங்க எடுக்க வேண்டிய 90 சரியாக எழுத வேண்டிய 90 கேள்விகளில் 70லேருந்து 72 கேள்விகள் ரொம்ப இயல்பாகவே அவங்களால எடுக்க முடியும் சார். இதுதான் அடிப்படை. இப்போ குறிப்பாக நீட் பாடத்திட்டத்தில் பயாலஜியில் பாடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. என்ன வகையான பாடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு? மொத்தம் பார்த்தீங்கன்னா 11வது பாடத்திட்டத்தில் மொத்தம் 22 பாடங்கள் முன்னாடியெல்லாம் இருந்துச்சுங்க சார். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் 11வதுல 22ம் 12வதுல மொத்தம் 16 பாடங்கள் இருந்துச்சு. மொத்தம் சேர்த்து 38 பாடத்திட்டங்கள் இருந்துச்சுங்க சார். ஆனால் இப்போ 7 சாப்டர்ஸ், 7 வந்து செயல் அலகுகள்னு சொல்லுவாங்க தமிழில், 7 சாப்டர்ஸ் வந்து மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 பாடங்களுடைய முக்கியத்துவத்தை பிற பாடங்களே மாணவர்கள் படிச்சிடுற ஒரே காரணத்துக்காக இந்த 7 பாடங்களையும் நம்மளுடைய என்டிஏ தேர்வு முகமை என்ன பண்ணாங்கன்னா நீக்கிட்டாங்க. இதை விடுத்து மற்ற பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா 11வது பாடத்தில் பிளான்ட் பிசியாலஜின்னு ஒரு தலைப்பு இருக்குங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பாடங்கள் இருந்துச்சு. இதில் 2 பாடங்கள் குறைக்கப்பட்டு இப்போ 3 பாடங்களாக மாறிடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு 5 பாடத்தில் படித்து எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் இந்த 3 பாடத்துல அவங்க எளிமையாக எடுத்துடலாம். இது முழுக்க முழுக்க மாணவர்கள் இன்னும் அளவுக்கு அதிகமாக மதிப்பெண் வாங்குறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இதை நாங்கள் பார்க்குறோங்க சார். நம்ம மாணவர்கள் எழுதுகிற தேர்வு முறை வேற, ஆனால் நீட்டில் வந்து MCQ பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. ஆமாங்க சார். அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், அந்த கேள்வித்தாளுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும்? எஸ் சார். MCQ அப்படிங்கிறது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லப்படுகின்ற ஒரு கேள்விக்கு 4 விடைகள் ABCD அப்படிங்கிற 4 விடைகள் வழங்கப்பட்டிருக்குங்க சார். இதில் மாணவர்கள் சரியான ஒரே ஒரு விடையை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கென்று வழங்கப்பட்ட OMR தாள்னு சொல்லுவாங்க சார், ஆப்டிக்கல் மார்க் ரீடர். இந்த OMR தாளில் இவங்க அதுக்கான சரியான விளக்கத்தை மட்டும் இவங்க ஷேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். இப்போ MCQ இருக்கிறதுனால மாணவர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொடுக்கப்பட்டிருக்கிற 4 விடைகளில் மிக எளிமையாக அவங்களால வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுங்கிற ஒரு லாஜிக்கில் கொண்டு வர முடியுதுங்க சார். மற்ற மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பக்கமாக மாணவர்கள் எழுதுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆனால் இந்த MCQங்கிறது மாணவர்களுடைய அழுத்தத்தை குறைக்கும் விதமாக கேள்விகளை படித்து அதுக்கான சரியான விளக்கத்தை மட்டும் கரெக்டாக அந்த மாணவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை மட்டும் எளிமையாக ஒரு ஷேடிங் பர்பஸ் மட்டும் கொண்டு வந்துட்டாங்க சார். MCQ ஷேடிங்கிறது மாணவர்களுக்கு அவங்களுடைய பழுவை அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு பகுதியாக தாங்க சார் நாங்கள் பார்க்குறோம். அந்த OMR ஷீட்னு சொன்னீங்க. ஆமாங்க. OMR ஷீட்டில் அந்த ஷேடிங் பண்ணக்கூடிய முறை எப்படி, அதில் என்ன ரிஸ்க் இருக்குது? அந்த தாளில் பார்த்தீங்கன்னாங்க சார், பிரத்யேகமாக அவங்க வழங்கப்படுகின்ற ப்ளூ பாயிண்ட் பென் அப்படின்னு பால் பாயிண்ட் பென்னு சொல்லுவாங்க சார். அதை மட்டும் தான் மாணவர்கள் பயன்படுத்தணும். அது தேர்வு அறையிலே வழங்கப்படும். இதில் ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் அந்த பேனாவுடைய மைய அந்த இங்கை
அன்னெசரியாக தேவையில்லாமல் மற்ற இடங்களில் வந்து அந்த தாளை வந்து சேதாரம் பண்ணக்கூடாது. இது வந்து மாணவர்கள் பதட்டத்தினாலேயோ அல்லது தவறுதலாகவோ கை தவறி வேற எங்கேயாவது அந்த வட்டத்தின் மீது படுற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த கேள்விக்கு வந்து மதிப்பீடு வழங்கப்பட முடியாது, இன்வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது வந்து ஒரு சின்ன ஒரு இடர்பாடு மாணவர்களுக்கு. ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிடே அவங்க வந்து அந்த எம்சிக்யூங்கிற அந்த நிகழ்வை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஞ்ச நாட்களில் இதுலேருந்து அவங்க வெளிப்படுறதுக்கு மிக நல்ல வாய்ப்புகள் இருக்கு சார். அந்த டாட் தவிர வேற எங்கேயாவது புள்ளி வச்சுட்டா கூட சிக்கலாயிடும். இல்லைங்க சார், இப்போ 4 வளையங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ 18வது கேள்விக்கு 4 வளையங்கள் இருக்கு, 4 சர்க்கிள்ஸ் இருக்குன்னா அந்த கரெக்ட் ஆன்சரான சி சர்க்கிள்ல மட்டும்தாங்க சார் அவங்க ஷேட் பண்ணணும். தவறுதலாக தெரியாமையோ பேனாவை கொண்டு வந்து ஏலியோ பிலியோ வச்சுட்டாங்கன்னா 1க்கு மேற்பட்ட வளையங்கள் வந்து கணக்கிடப்பட்டதா எடுத்துக்கொள்ளப்படுங்க சார். குறிப்பா கிராமப்புற மாணவர்கள் அவங்க வந்து தமிழ் வழியில படிச்சுட்டு வராங்க. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பற்றிய குழப்பங்கள் இன்னும் இருக்குது. அவங்க வந்து நீட் தேர்வை எழுதும் போது என்ன மாதிரி சிக்கல்கள் வருது? இப்ப நம்மளுடைய மாணவர்கள் முக்கியமா கிராமப்புற மாணவர்கள் எதிர்கொள்ற சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சற்று பெரிதாக கொடுப்பாங்க. இதை பார்த்தோன்னே மாணவர்கள் ஒரே ஒரு முடிவு என்ன எடுக்கிறாங்கன்னா, கேள்வி பெரிதாக இருக்கு, இது வந்து நமக்கு கண்டிப்பா குழப்பத்தை தான் ஏற்படுத்தும், கண்டிப்பா இதை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண போகுது, அதனால இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்களே தயார் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பயிற்சி காலத்துல இவங்க அளவுக்கு அதிகமா எம்சிக்யூஸ் ஒர்க் அவுட் பண்றப்ப இந்த கேள்விகளின் மீது பார்த்து பயப்படுறதோ, கேள்விகள் தனக்கு புரியாம போயிருமோன்னு அவங்க குழம்புறதையும் அவங்க தாராளமா குறைச்சிக்க முடியும் சார். பெரிய கேள்விகள்னாலே சைக்காலஜிக்கலா ஒரு ஃபியர். கண்டிப்பாங்க சார், மாணவர்களிடையுமே இந்த பழக்கம் இன்னமும் கொஞ்சம் வருது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து பிராக்டிஸ் கொடுக்கறதுனாலதான் இதை நம்ம வெளியே கொண்டு வர முடியும் சார். சில தமிழ் வார்த்தைகள், சயின்டிபிக் டேர்ம்ஸ், தமிழ் வார்த்தைகள், அதுல குழப்பங்கள் இருக்கும்போது அந்த மாணவர்கள் அதை எப்படி சரி படிக்கும் போதே ஆங்கில சொற்கள் படிப்பது மிக நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல, தவறு கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட அறிவியல் வார்த்தைகளுக்கு அதனுடைய உண்மையான தமிழாக்கம் தெரிந்து வைக்கிறது மிக அவசியம் சார். ஏன்னா நம்முடைய கொஸ்டின் பேப்பர்ல ஆங்கில வார்த்தைகள் என்பது ஒரு உதவிக்காக தான் கொடுத்திருப்பாங்களே தவிர அடிப்படை அந்த அறிவியலுடைய தமிழ் பெயர்கள் தான் முக்கியத்துவம் முன்னாடி கொடுப்பாங்க. ஸோ பயாலஜி படிக்கிறப்ப அறிவியல் பெயர்களுடைய சரியான விளக்கத்தையும் தமிழ் ஆக்கத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது மிக அவசியம் சார் நம்மளுடைய தேர்வுகள். சில டேர்ம்ஸோட உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஜீன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குங்க சார். டிஎன்ஏ, மனித மரபணுல டிஎன்ஏக்குள்ள இருக்கிறது ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தமிழ்லையும் ஜீன் என்று வழங்கப்படுகிறது, தவறு கிடையாதுதான். ஆனால் இதனுடைய சரியான தமிழாக்கம் மரபணு என்ற வார்த்தை. இந்த மரபணு என்ற வார்த்தையை மாணவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா இது அவங்களுக்கு காலப்போக்கில் கேள்வித்தாள்களை எதிர்கொள்ளும் போது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனா இவங்க வந்து ஒரு வழக்கு தமிழ் சொற்களான, அது புழக்கத்தில் தான் உள்ளது, நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் ஒரு வழக்கு தமிழ் சொல்லான ஜீன் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. மரபணுன்னு வரப்போ ஒரு சற்று ஒரு நிமிடம் வந்து அவங்க குழப்பத்துக்கு உள்ளாகுறாங்க. ஸோ படிக்கிறப்பயே ஆங்கிலாக்கம் கலக்காத அதனுடைய சரியான தமிழாக்கம் படிச்சாங்கன்னா கேள்வித்தாள்கள் கொஸ்டின் பேப்பர் இன்னும் ரொம்ப எளிமையா இருக்குங்கிறதாங்க சார் எங்களுடைய கருத்து. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து படிக்கும்போது என்ன பாடங்களுக்கு கூடுதல் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்? நீட்டில் பயாலஜிங்கிறதுக்கு தான் அதிக மதிப்பெண்கள்னு முடிவாகிடுச்சு. அதனால மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் இதுக்கு தரணுங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு, நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 11th பயாலஜிலங்க சார் பாட்னி ஜுவாலஜின்னு 2ஆ பிரிக்கிறோங்க சார். பாட்னியில் பிளான்ட் பிசியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கு. இது இல்லாம செல் த யூனிட் ஆஃப் லைஃப், அதாவது செல் வாழ்வியல் அழகு அப்படிங்கிற இந்த பாடத்திட்டங்கள் மொத்தமா காணப்படுகின்ற பாடங்கள்லயே இந்த பாடத்திட்டங்களுக்கு தாங்க சார் அதிக அளவுல வெயிட்டேஜ் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா 5 பாடங்கள் தான். போட்டோசிந்தசிஸ், தமிழில் ஒளிச்சேர்க்கை என்று வழங்கப்படும், ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல், பிளான் குரோத் அண்ட் ரெகுலேட்டர்ஸ் தாவரத்தினுடைய தாவர ஹார்மோன்கள் பற்றின பாடத்திட்டம் இது, மற்றும் செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் வாழ்வியல் அழகு, செல் சைக்கிள், செல் சுழற்சி. இந்த 5 பாடங்களை ஒரு மாணவர் +1ல படிச்சிருந்தாருனே, நான் பேசுறது இப்போ பாட்னிக்காக சார், பாட்னியில இந்த 5 பாடத்தை அந்த மாணவர்கள் படிச்சிருந்தாங்கனாலே அவங்களுக்கு கேட்கப்படுகின்ற 35 கேள்விகள்ல 30 கேள்விகள் வரைக்கும் அந்த மாணவர்களால் எளிதாக எதிர்கொள்ள முடியும். இந்த 5 பாடம் தான் மிக முக்கியமான பாடத்திட்டம். இதே மாதிரி 11ஆவதுல ஜுவாலஜி பாடத்திட்டத்துல ஹியூமன் பிசியாலஜி அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குங்க சார். மனிதனுடைய இயக்கங்கள், த பேசிக் பிசியாலஜி ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ், லைக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், சுற்றோட்ட மண்டலம், சுவாச மண்டலம், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாணவர் +1ல ஜுவாலஜியில் ஹியூமன் பிசியாலஜிங்கிற தலைப்புல மொத்தம் 6 பாடங்கள் இருக்கு. இதை அவங்க கவனமா செலுத்தினாலே நான் சொன்ன அதே தகவல் தான், கேட்கப்படுகின்ற 30 கேள்விகள்ல 25க்கு மேல அளவுக்கு அதிகமா கேள்விகளை அவங்களால எதிர்கொள்ள முடியும் சார்.
இது +1 சார். +2 பொறுத்த வரைக்கும் நிறைய பாடங்கள் 12 பாடங்கள் இருந்தாலும் 4 மிக முக்கிய பாடத்திட்டங்கள் இருக்கு. இது வந்து மரபியல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஜெனட்டிக்ஸ்ல 2 பாடங்கள் இருக்கு. மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பிரின்சிபல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு. இந்த 2 பாடங்கள் தான் மொத்த 12வதுலேயே அளவுக்கு அதிகமான கேள்விகளை கொண்டுள்ளதாக இருக்கு. இந்த பாடத்திட்டம் பொதுவாக பாட்னி மற்றும் அதாவது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாட்னி ஜுவாலஜிக்கு பொதுவானதாக காணப்படுகின்றதுனால இதுக்கு 2 பக்கத்துல இருந்து சம மதிப்பீடு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாட்னிலையும் ஜுவாலஜியும் சார். நிறைய முக்கியத்துவம் தர வேண்டிய பாடங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க. ஆனால் சில மாணவர்கள் வந்து அந்த பாடங்களோட நிறுத்திக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனால் சில எக்ஸ்பர்ட் சொல்றது பயாலஜி எளிதான பாடம் என்பதால் ஒட்டுமொத்த ஒரு ஆழ்ந்த படிப்பு தேவைன்றது. அதை பற்றி உங்கள்கிட்ட கண்டிப்பாங்க சார். இப்போ நான் சொன்ன பாடத்திட்டங்கள் எல்லாமே அதிக மதிப்பெண்களை வாங்கி கொடுக்கிற பாடத்திட்டங்கள் தான், நானும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் 90 கேள்விகளில் 90 எளிதாக ஒரு மாணவர் எதிர்கொள்ள முடியும். எப்பன்னா மீதி இருக்க பிற பாடத்திட்டங்களில் இருக்கிற அடிப்படை கோட்பாடுகளை த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் த சாப்டர்னு ஒவ்வொன்றையும் இருக்குங்க சார். அதை அந்த மாணவர்கள் தெளிவானாங்கனாலே கேட்கப்படுகின்ற பயாலஜியில் 90 கேள்விகளில் தாராளமாக 88 கேள்விகள் வரைக்கும் சரியாகலாம். 11வது 12வது நம்மளுடைய பயாலஜியில் கொடுக்கப்பட்ட புத்தக கேள்விகளை படித்தாலே கூட போதும். 80க்கும் மேற்பட்ட கேள்விகளை அவங்க படிக்கலாம். ஆனால் எல்லா பாடங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் சார். இன்னொன்று, நிறைய மாணவர்களோட சிக்கல் எவ்வளோதான் படித்தாலும் மறந்து போயிடுது அப்படிங்கிறாங்க. பயாலஜியில் நினைவுபடுத்துவதற்கான உத்திகள் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. இருக்குங்க சார். 3 வழிமுறைகள் தாங்க சார். ஒன்று, ஒவ்வொரு பாடத்திட்டத்தினுடைய 3 கோட்பாடுகள் சொல்லுவாங்க சார். முதல் கோட்பாடு இல்லைன்னா முதல் படிநிலைன்னு சொல்லலாம். முதல்ல அந்த அந்த பாடத்தினுடைய சாராம்சம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பாடத்தில் என்னதான் வழங்கப்பட்டிருக்குதுங்கிறத படித்து தெரிஞ்சுக்கிறது. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்களுடைய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி மிக அதிகமாக உள்ளவங்க. ஸோ அந்த பாடத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிற 11 ஃபர்ஸ்ட் லெவல் அப்படி கொஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். மொத்தம் MCQ ப்ரிப்பரேஷன் 3 லெவல் இருக்குங்க சார். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1ங்கிறது பேசிக் லாஜிக்ஸ் ஆஃப் த சாப்டர், ஒரு பாடத்திட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் பற்றின கேள்விகள். 2வது கட்டம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா அதை சற்று குழப்பும் விதமாக, அதாவது இப்படி நடக்கலன்னா என்ன ஆகியிருக்கும், உங்களுடைய கணிப்பு என்ன, இந்த மாதிரி இந்த ஒரு தகவல், ஒரு உதாரணம் சொன்னோம்னா ஜீன் என்பது DNA இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி மாணவர்களிட கேட்டு பதில் சொல்ற மாதிரி இருந்தது 2வது வகைங்க சார். இதை லெவல் 2 ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க சார். லெவல் 3 ப்ரிப்பரேஷன் என்பது இந்த படிச்சதை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பயன்படுத்துறீங்க, இது வந்து கான்செப்ஷனல் பேஸ்டு அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த லெவல் 3ங்கிறது ஒரு மாணவர்கள் ரொம்ப எளிமையா அடைஞ்சிடலாம். லெவல் 1 தான் அந்த மாணவர்கள் கடினமா இருக்கும். அதாவது பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நான் என்ன படிக்கிறேன், இந்த 3 விஷயத்துல மாணவர்கள் தெளிவா இருந்தாலே லெவல் 3 வரைக்கும் அவங்களால ரொம்ப எளிமையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சார். பயாலஜி கேள்விகளை எதிர்கொள்வதற்கு மாடல் எக்ஸாம்ஸ் எந்த அளவு முக்கியத்துவம், மாணவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா படிச்சா போதும், மனப்பாடம் பண்ணா போதும்னு சொல்றாங்க. நான் அதை தவறே சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த லெவல் 1 கொஸ்டினுக்கு தான் படிச்சதை அப்படியே நம்ம பயன்படுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்குங்க சார். ஆனா லெவல் 2 அண்ட் லெவல் 3 போயிட்டீங்கன்னா படித்ததை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, ஹவு யூ ஆர் கன்வெர்ட்டிங் த கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லாஜிக் பேசுறாங்க சார். அதுக்கு ஃப்ரீக்வெண்டா MCQ கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் அந்த மாணவர்கள் 150 கேள்விகள் MCQ ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாடத்தை பத்தின அனைத்து விதமான தகவலும் அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குங்க சார். ஒரே வார்த்தையில சொன்ன போனா they are well versed அப்படின்னு ஒரே வார்த்தையில நாங்க சொல்லுவோம் சார். குறைந்தபட்சம் ஒவ்வொரு பாடத்துலையும் 150 கேள்விகள். இப்ப நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு சில பாடத்திட்டங்கள் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. அதுலலாம் பாத்தீங்கன்னா 200ல இருந்து 250 கேள்விகள் அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா MCQ ஒர்க் அவுட்டும் பேசிக் லெவல் கிளியரன்ஸ் வந்தாங்க சார். அவங்களுடைய முக்கியமான கிளாரிட்டி நீட்டை பொறுத்த வரைக்கும். 2024 ஆஸ்பிரன்ஸ் அவங்களுக்கு வந்து தேர்வு நெருங்கி வந்துருச்சு. இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அத்தகைய மாணவர்கள் பயாலஜியில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு உங்களுடைய ஷார்ட் டிப்ஸ்? ஒரு 3 மாத கால அவகாசம் பிளான் வச்சுக்கலாங்க சார். ஏன்னா அவங்களுடைய தேர்வுகளையும் எதிர்கொள்கிறாங்க. இந்த 3 மாத காலத்தில் அவங்க எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சிங்கன்னா முதல் 2 மாதம் முழுக்க படிப்பு, ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இப்போ 11th சிலபஸ்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 12th எடுத்தாங்கன்னா அவங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th மிக முக்கிய பாடத்திட்டங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுத்து முடிக்கணுங்க சார். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்க வரேன் அப்படிங்கிற தெளிவு அவங்கள்ட்ட இருந்தாலே அவங்களுக்கான தேர்வு மிக எளிமையாக இருக்கும். நிறைய மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கிறாங்க, ஆனால் அதில் என்ன நடக்குதுங்கிற தெளிவு இல்லாத காரணத்தினால தான் 1 வாரமோ 10 நாள் கழிச்சு அது மறக்கிற நிலைக்கு அவங்க தள்ளப்படுகிறாங்க. ஒரு தலைப்பை படிக்கிறப்பே அது ஏன் நடக்குது, அந்த மனித உடல்ல எங்க நடக்குதுங்கிறத தெளிவோடு படிச்சாங்கன்னா
ப்ரொலாங்டு பீரியட்னு சொல்கிற மிக நீண்ட நாட்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த 3 மாத கால அவகாசத்தில் முதல் 1.5 மாதம் +1 சிலபஸ்க்கும் அடுத்த 1.5 மாதம் முழுக்க முழுக்க +2 சிலபஸ்க்கும் அவங்க பயாலஜி ஒதுக்குனாங்கன்னா கேட்கப்படுகின்ற அவங்க அட்டன் பண்ண வேண்டிய 90 கேள்விகளில் 78 கேள்விகளுக்கு மேலே மிக எளிமையாக அவங்களால எடுக்க முடிஞ்சிடும். நீங்கள் கேட்கலாம், அது என்ன வெறும் 78 தான் சொல்கிறீங்க, 90க்கு 90 எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா 90க்கு 90 அவங்க எடுக்கலாம். ஆனால் அவங்க ஒரே ஒரு வேலை செய்யணும். எம்சிக்யூன்னு நம்ம சொல்கிற அந்த டெய்லி ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்குங்க சார். குறைந்தது ஒரு நாளைக்கு 50 கேள்விகளாவது அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 90க்கு 90 கேள்விகள் எடுப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம் இல்லைங்க சார். தாராளமாக எடுக்கலாம். மிக அருமையாக சொன்னீர்கள். பயாலஜி பொறுத்தவரை அடிப்படை கோட்பாடுகளை புரிந்து படிப்பது மிக மிக அவசியம்னு சொன்னீங்க. இன்னொரு மிக அவசியமான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறீங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 50 எம்சிக்யூ ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு உத்தியை சொல்லியிருக்கிறீங்க. இவற்றை பயன்படுத்தி மாணவர்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.